பிரேசில் லத்தீன் அமெரிக்காவின் இதயம் என்று அழைக்கப்படும் ஒரு நாடு. உலகின் மிக அழகான இயற்கை வளங்களை கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆழமான அரசியல் மற்றும் நிர்வாக சிக்கல்களையும் கொண்டது. ஒரு பக்கம் சொர்க்கமாகவும் மறுபக்கம் ஊழலின் மையமாகவும் திகழும் இந்த லத்தீன் அமெரிக்க வல்லரசு பற்றிய மேலும் சில தகவல்களை இப்போது பார்ப்போம். பிரேசில் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் கண்ணை பறிக்கும் பசுமையும் துடிப்பான கலாச்சாரமும் தான். உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடுகளில் பெரும்பகுதி பிரேசிலில் தான் உள்ளது. இது பல்லுயிர் பெருக்கத்தின் உறைவிடம். அமேசான் நதி மற்றும் அதை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும். ரியோ டி ஜெனிரோவின் கோப்பகபனா மற்றும் எப்பனேமா போன்ற உலக புகழ்பெற்ற கடற்கரைகள், கிரைஸ்ட் த ரெடீமர் சிலை என பிரேசில் ஒரு சுற்றுலா பயணிகளின் கனவு தேசம். கால்பந்து பிரேசிலியர்களின் இரத்தத்தில் ஊறியது. கார்னிவால் திருவிழாக்கள், சம்பா நடனம் மற்றும் மக்களின் உற்சாகமான மனநிலை அந்த நாட்டை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. காஃபி உற்பத்தி, விவசாயம் மற்றும் கனிம வளங்களில் பிரேசில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. இயற்கை வளங்கள் இவ்வளவு இருந்தும் பிரேசில் நீண்ட காலமாக ஊழல் என்ற கரையோடு போராடி வருகிறது. பிரேசிலின் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் வழக்கு ஆபரேஷன் கார்வாஷ் என்பதாகும். அரசுக்கு சொந்தமான பெட்ரோபிராஸ் எண்ணெய் நிறுவனத்தில் நடந்த பில்லியன் கணக்கான டாலர் ஊழல் அந்நாட்டின் முன்னாள் அதிபர்கள் உட்பட பல முக்கிய அரசியல்வாதிகளை சிறைக்கு அனுப்பியது. பிரேசிலில் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது. ஒரு புறம் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்க, மறுபுறம் ஃபவேலாக்கள் எனப்படும் குடிசை பகுதிகள் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளன. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வன்முறை கும்பல்களின் ஆதிக்கம் சில நகரங்களில் அதிகமாக உள்ளது. இது சுற்றுலா மற்றும் மக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக இருக்கிறது. ஊழல் நிறைந்த அரசியல் முடிவுகளால் அமேசான் காடுகள் சட்டவிரோதமாக அழிக்கப்படுவது உலகளாவிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயம் மற்றும் சுரங்க தொழிலுக்காக இந்த இயற்கை சொர்க்கம் அழிக்கப்படுவது மிகப்பெரிய துயரம். ஒரு சாமானிய மனிதனுக்கு பிரேசில் அதன் வளமான நிலப்பரப்பு, சுவையான உணவு மற்றும் அன்பான மக்களால் சொர்க்கமாக தோன்றும். ஆனால் அந்த நாட்டின் முறையான வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது அங்கிருக்கும் ஆழமான ஊழல் கட்டமைப்பு தான். அரசியல்வாதிகளின் ஊழலால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அதன் பாதிப்பு அடித்தட்டு மக்களையே சென்றடைகிறது. இருப்பினும் பிரேசில் மக்கள் தங்களின் துடிப்பான போராட்டங்கள் மற்றும் ஜனநாயகத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வர முயன்று கொண்டே இருக்கிறார்கள்.